வெல்கம் டு பண்ற ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி நடத்தப்பட்ட குரூப் 4 எக்ஸாமினேஷனோட ஜென்ரல் ஸ்டடீஸ் சயின்ஸு யூனிட் 9 புக் ப்ரூஃப் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பொதுத்தமிழுக்கு இதே மாதிரியே எங்கிருந்து கொஸ்டின் வந்துச்சு அப்படிங்கிற வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணோம் நேற்று. இன்றைக்கி நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸு சயின்ஸு யூனிட் 8 யூனிட் 9 பற்றி பார்ப்போம். சரிங்களா? அதுக்கு முன்னாடிங்க நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நம்ம சொன்னோம், டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸு, ஜென்ரல் சயின்ஸு, யூனிட் 8 யூனிட் 9 சிலபஸ் என்னென்னா, டிஎன்பிஎஸ்சி மொத்தம் 5 ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சுருக்காங்க. சரிங்களா? ஒன்று எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட், இன்னொன்று ஹையர் செகண்டரி ஸ்டாண்டர்ட், இன்னொன்று டிப்ளமோ ஸ்டாண்டர்ட், இன்னொன்று டிகிரி ஸ்டாண்டர்ட், பிஜி ஸ்டாண்டர்ட். இது நிறைய பேருக்கு தெரியாது. பட் இருந்தாலும் இப்போ நம்ம சொல்ல உங்களுக்கு ரீகால் ஆகும் பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பார்த்தீங்கன்னா அவங்க போட்டிருப்பாங்க எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட். எஸ்எஸ்எல்சினா ஒன்றும் இல்லை, பழைய காலத்தில் 10th ஸ்டாண்டர்டை எஸ்எஸ்எல்சின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 12th ஹையர் செகண்டரி, அது எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் தெரியும். ஆனால் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்டாண்டர்டு? எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு தான். ஆனால் குரூப் 1 அண்ட் குரூப் 2 பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, 5 எஸ்எஸ்எல்சி, 12th, டிப்ளமோ, டிகிரி, பிஜி டிகிரி. இதில் டிகிரி ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லையா, அந்த 4th, அதுதான் குரூப் 2 அண்ட் குரூப் 1க்கு வரும். இப்போ டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஜென்ரல் ஸ்டடீஸில். பட் அவங்க 6th 10th உள்ள வரைக்கும் புக்கில் தான் கேட்டிருக்காங்கன்னா கிடையாது. சரிங்களா? அவங்க ஆல்மோஸ்ட் 11th அண்ட் 12th நிறையா ஏரியா டச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் அதனால தான் நம்ம ஸ்டார்டிங் டிஎன்பிஎஸ்சி, ஈவன் நீங்கள் குரூப் 4 கூட விட்டுருங்க, டிஎன்பிஎஸ்சியில் நிறையா ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறாங்க. இன்ஜினியரிங் சர்வீசஸ், டெக்னிக்கல் சர்வீசஸ், சரிங்களா, நிறைய இது எடுக்கிறாங்க. அது மாதிரி ஒரு 30+ எக்ஸாம்ஸ் ஆனுவல் பிளானரில் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது அந்தந்த ரெஸ்பெக்டிவ் டிகிரிக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இப்போ குரூப் 4, குரூப் 2 அண்ட் குரூப் 1 ஏன் பாப்புலராக பேசப்படுதுன்னா, அது எனி டிகிரிங்கிறதுனால எல்லோரும் எழுதுவாங்க. அதனால தான் அது பாப்புலராக தேவைப்படுது. இப்போ இன்ஜினியரிங் சர்வீஸ்னால் இன்ஜினியர்ஸ் மட்டும் எழுதுவாங்க, அது அப்படியே பிரிஞ்சிடும். அது இன்ஜினியரிங்கில் ட்ரிபிள் சிவில் மெக்கானிக்கல் மட்டும்தான் வரும். அதே மாதிரி நிறையா இந்த டிஓ எக்ஸாம் அதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக டிகிரி வச்சு கேட்குறதுனால நமக்கு அதிகமாக தெரியாது. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எனி டிகிரிங்கிறதுனாலையும் 10th ஸ்டாண்டர்ட் எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்றதுனாலையும் எல்லோரும் எழுதுவாங்க. சரிங்களாங்க? இப்போ ஒன்று புரிஞ்சுக்கோங்க, டிஎன்பிஎஸ்சினாலே உங்களோட சிலபஸ் குரூப் 1 சிலபஸ் தான். குரூப் 1 சிலபஸ்ஸு 6th to 12th வரைக்கும் நீங்கள் படிச்சு தான் ஆகணும். ஜென்ரல் ஸ்டடீஸு, சயின்ஸ் கூட 6th to 10th நிப்பாடிக்கலாம். ஆப்டிடியூடும் 6th to 10th நிப்பாடிக்கலாம். பட் ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் யூனிட் 8, யூனிட் 9, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி எல்லாமே 6th to 12th நீங்கள் படித்து தான் ஆகணும். சரிங்களா? சார் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான் குரூப் 4 அதனால் நான் படிக்க மாட்டேன்னு சொல்லாதீங்க. நிறைய கொஸ்டின் அங்கேருந்து தான் வருது. அதுவும் 11th தான் நிறைய வருது. இல்லை, இது நம்ம கொடுத்துருக்க கம்பேரிஷனுங்க. பொதுத்தமிழில் நம்ம 3ஆக பிரிச்சிட்டோம். சரிங்களா? இலக்கணம், இலக்கியம், தமிழ் தண்டன்னு சொல்லி அது உள்ளே நம்ம பிரித்து வச்சுருக்கோம் இண்டிவிஜுவலாக டாபிக் வைஸ். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஜென்ரல் ஸ்டடீஸு, ஆப்டிடியூடு. சரிங்களா? ஆல்மோஸ்ட் ப்ரீவியஸ் இயர் பேஸ்டு கொஸ்டின் பேப்பர் தான் இது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நல்லா பார்த்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதில் 175க்கு மேலே எடுக்கிறதுல எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. சரிங்களா? அதாவது ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும். வெறுமனே நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் பார்த்துட்டு போனவங்களும் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க, ஸ்கூல் புக் மட்டும் பார்த்துட்டு போனவங்களும் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்கணும். சரி, இது உங்களுக்கு தெரியும். பகோடா, அராகன், கோல்டு, நெக்ஸ்ட்டு கிங் ஹூ எமர்ஜ் விக்டோரியஸ் இன் ஆல் இஸ் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் லிட்டில்ஸ். செகண்ட் அலெக்சாண்டர் அப்படின்னு அவரே சொல்லிக்கிட்டாருன்னா, தன் நாணயங்களில் தன்னுடைய பெயரை 2ஆம் அலெக்சாண்டர் என்று பெயரிட்டு கொண்டார். வாம்ஷா. அடுத்தது அந்த பேஷ்வானா யார்? ஏதோ இதில்
நமக்கு ஈஸியாக அந்த லிங்க் வைக்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. பண்டிட் ராவ், பண்டிட்னா உங்களுக்கு தெரியும், அந்த ப்ரீஸ்ட் அது மாதிரி இருப்பாங்க. அதை வச்சு D3 முடிச்சிடணும். சரிங்களா? நீங்கள் வந்து இது மாதிரி மேட்ச் த ஃபாலோவிங்லாம் ஏதாவது ஒரு சின்ன கீ கிடைச்சாலே நம்ம அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் பார்த்துங்க, பண்டிட் ராவ் ஐ ப்ரீஸ்ட்டுன்னு இருக்கா, பண்டிட்னாலே ப்ரீஸ்ட்டு அப்படின்னு போட்டு இது பண்ணலாம். சரிங்களா? போட்டு இப்போ 3 ஆப்ஷன் வந்து பியில் மட்டும்தான் இருக்கும், அதை போட்டு இது பண்ணிட வேண்டியதான். விச் அனிமல் வாஸ் நாட் நோன் டு த அரப்பன். இதை வந்து டிஎன்பிஎஸ்சியோ டிஎன்யூஎஸ்ஆர்பியோ இல்லை இந்தியாவில் நடத்தக்கூடிய எல்லா எக்ஸாம்லேயும் அவங்களுக்கு வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேயோ அப்போ அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்கணும்னா அதை தூக்கி கேட்டுருவாங்க. இது குதிரை வந்து அரப்பன்ஸுக்கு தெரியாது, மற்ற விலங்குலாம் அவங்களுக்கு தெரியும். அதான் அவங்க சொல்லியிருக்காங்க. தெரியல, இன்னும் ரிசர்ச் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அது எங்கே திடீர்னு குதிரை தெரியும்னு சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. பட் இருந்தாலும் இப்போதைக்கு இருக்க தற்காலிகப்படி குதிரை தான் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் த ராங் ஆப்ஷன் ஃபார் த ராக்கெட் கேவ்ஸ் குஜராத். சரியா? இதில் மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், ஒடிசா 3 வரும். சரிங்களா? எல்லோரா கேவ்ஸை தவிர்த்து எலிஃபண்ட் கேவ்ஸ். The author of the book ஒய்எம்ஐஎம்ஏ ஆர்டிஸ்ட்டு இது தெரியும். எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டினுங்க. சரியா?